இந்த கேபிள்ஸை மட்டும் நீங்கள் லே பண்ணாமல் விட்டுட்டிங்கன்னா உங்கள் வீட்டுக்கு நீங்கள் டிவி யூனிட் போடுறதே வேஸ்ட்டு. அது என்னென்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்டை பார்க்கணுன்னா மறக்காமல் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் உங்கள் டிவிக்கு கேபிள் கனெக்ஷனாக டிஸ்கனெக்ஷன் எடுக்க போகிறீங்கன்னா RG6 கேபிளை நீங்கள் பில்டிங் ரூஃபில் இருந்து உங்கள் டிவி யூனிட்டுக்கு நீங்கள் லே பண்ணி வைக்கணும். ஆனால் அதுக்கு முன்னாடி நீங்கள் ஒயரிங் பைப்பை நீங்கள் லே பண்ணி வச்சுருந்துருக்கணும். அப்போ தான் அந்த கேபிளை அப்படி லே பண்ண முடியும். டிவி யூனிட்டுக்கு வைஃபை கனெக்ஷன் வேணும்னா கேட்சிஸ் கேபிளையும் லே பண்ணி வைக்கிறது நல்லது. நீங்கள் இந்த டிவி யூனிட் கேபினெட்குள்ளேயே நீங்கள் ஹப் வச்சு அதுலேருந்து நீங்கள் கனெக்ஷன் எடுத்து கூட டிவி கொடுத்துக்கலாம். முக்கியமான விஷயம், உங்கள் டிவி கேபினெட்லேருந்து உங்கள் டிவிக்கு HDMI கேபிள் லே பண்ணி வைக்கணும். அது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ரிசீவர் ஆர் ஹோம் தேட்டர் இல்லைன்னா பிளே ஸ்டேஷன் இந்த மாதிரி யூஸ் பண்ணுவீங்க. அதுலேருந்து உங்களுக்கு வீடியோஸ் போகணும்னா HDMI கேபிள் நீங்கள் லே பண்ணி வைக்கணும். அந்த HDMI கேபிள் பார்த்தீங்கன்னா ARC சப்போர்ட் இருக்கிற மாதிரி லே பண்ணி வச்சிங்கன்னா தான் ஆடியோவில் எந்த பிரச்சனையும் வராது. நாலாவது, நீங்கள் ஹோம் தேட்டர் செட்டப் பண்ண போகிறீங்க அப்படின்னா உங்கள் டிவி யூனிட்லேருந்து நீங்கள் ஸ்பீக்கர் வைக்க போகிற இடத்துக்கு 1.5 ஸ்கொயர் mm 2 கோர் கேபிளை நீங்கள் லே பண்ணி வைக்கிறது நல்லது. அஞ்சாவது, உங்கள் டிவி யூனிட்டில் கவுலைட் ஒர்க்கு, ப்ரொஃபைல் ஒர்க்கு, ஸ்பாட்லைட் ஒர்க்கெல்லாம் பண்ண போகிறீங்க அப்படின்னா அதுக்கு நீங்கள் டிரைவ் எங்கே வைக்க போகிறீங்கன்னு முதலே பிளான் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி ஒயரிங் பண்ணிக்கிறது நல்லது. அப்போ தான் நீங்கள் வுட் ஒர்க் முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் கரெக்டாக லைட்டை மாட்ட முடியும். இல்லைன்னா அதுலேயும் உங்களுக்கு பிரச்சனை வரும். டிவி யூனிட்டில் யூஸ் பண்ணுற லைட்டு பார்த்தீங்கன்னா கம்மியான வாட்ஸில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் லைட் வந்து உங்களுக்கு மைல்டாக இருக்கும். டிவி பார்க்கும்போது உங்களுக்கு அந்த லைட் உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் இருக்கும். இதெல்லாம் சரியாக இருக்கான்னு பார்த்தீங்கனாலே உங்கள் டிவி யூனிட்டில் எலக்ட்ரிக்கல் பிரச்சனை எதுவுமே இருக்காது, பர்ஃபெக்டாக இருக்கும். ஏன்னா இப்போ மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா நார்த் இந்தியன்ஸ் தான் இந்த மாதிரி கார்பெண்டர் ஒர்க்கெல்லாம் அதிகமாக பண்ணுறாங்க. எலக்ட்ரிஷியனில் இருந்து சொல்லலை அப்படின்னா அவங்க பாட்டுக்கு க்ளோஸ் பண்ணிடுறாங்க. வுட்டெல்லாம் ஒயர் இருக்கா இல்லையா அப்படிங்கிறது எதுவுமே பார்க்கறதில்ல. அப்புறம் கடைசியில் நம்ம வந்து பார்த்ததுக்கப்புறம் ஒயர் இல்லைன்னு சொன்னதுக்கப்புறம் மறுபடியும் பிரித்து எடுக்க வேண்டியதாக இருக்குது. ஸோ இது மாதிரி ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு எலக்ட்ரிஷியனை பக்கத்தில் விட்டு கரெக்டாக அந்த ஒயர்லாம் இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு டைம் வேஸ்ட்டு, மெட்டீரியல் வேஸ்ட்டு இதெல்லாம் இல்லாமல் இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிடுங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.